இது ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். கன்சர்வேட்டரியில தான் வச்சுருந்துருப்பேன் பூக்கிற வரைக்கும்னு. கொஞ்சம் கொஞ்சம் பூக்க ஆரம்பித்த உடனே என்ன பண்ணினேன்னா, ஹாலில் கொண்டு வந்து வச்சுட்டேன். அதுவும் புத்தர் சிலைக்கு பக்கத்துலேயே வைக்க இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அந்த புத்தர் சிலையோடு பார்க்குறதுக்கு. ப்ளஸ் இது நேச்சுரல் ஃப்ளவர் இல்லையா, அதனால் பார்க்குறதுக்குமே கண்ணுக்கும் குளிர்ச்சியாக இருக்கும்னு சொல்லிட்டு எப்பயுமே யூஸ்வலாக ஃப்ளவர்ஸ் வந்து நல்லா நிறைய பஞ்சாக பூக்க ஆரம்பிச்சதுன்னா இந்த ஏரியாவில் நான் வந்து எப்படியாவது ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்து வச்சுருவேன். எஸ்பெஷலி இந்த லில்லியை வைக்கணுன்னே ஆல்ரெடி பிளான் பண்ணிவிடுவேன். இது போன வருஷமும் இதே மாதிரி தான் வச்சேன் நான். இது வந்து டபுள் லில்லி. இது புதுசாக வாங்கினது, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்ல. அதே கீழே இருக்கிறது வந்து ஒரு சிங்கிள் பெட்டல் ஒன்று. இதுதான் லாஸ்ட் இயரில் 6 பல்பு வாங்கினதுலேருந்து ஒரு பல்பாக 2 பல்பாக தப்பிச்சுது. அதில் இந்த ஒரு பூ பூத்துருக்கு, இன்னொரு பூ வந்து மொட்டாகவே இருக்குது. இப்போ நிறைய மொட்டும் இருக்குது, இனிமேல் நிறைய பூக்கும் உங்களுக்கு, இனிமேல் தான் பூக்கும். இதோட வாசம் வந்து என்னால் விவரிக்கவே முடியாது. அதாவது நீங்கள் ஒரு பூக்கடைக்குள்ளே இல்லை கோவிலுக்கு போகிறப்ப முன்னாடி வாசல்லேருந்து ஒரு வாசம் அடிக்கும்ல, பூக்கடை லைனாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ரம்மியமான வாசம். நீங்கள் வந்து நினைக்கவே முடியாத அளவுக்கு அவ்வளோ வாசமாக இருக்கும். ஹால் ஃபுல்லாகவே மணக்குது எங்களுக்கு.